ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கம்மி ப்ரைஸில் ஸ்லீக்கான டிசைனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற, ரொம்ப கம்மியாக பவர் கன்சியூம் பண்ணி அதிகமான காற்றை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியோட ஃபேனை தேடிட்டு இருக்கீங்க, அதிகபட்ச வாரண்டியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஆட்டம்பர்கோட ரெனிசா ப்ளஸ் அப்படின்ற மாடல். இதனோட மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. குறிப்பாக இந்த வுட்டன் வித் பிளாக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிக விலைக்கு போகாமல் ஓரளவு ஒரு நல்ல ப்ரைஸில் இந்த ஃபேனை நம்மளால் வாங்கிக்க முடியுது. ஸோ இந்த ஃபேனை வாங்கலாமா, எப்படி இருக்கு அப்படின்ற முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனோட அன்பாக்சிங். ஸோ அன்பாக்சிங் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைங்க. வெளியே பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தது. உள்ள பாக்ஸில் தான் நிறைய டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மேலே தேவையான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அந்த ஃபேனை மாட்டுறதுக்கான அந்த கம்பி, அது போக ஃபேனை மாட்டுறதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ், அது போக ரிமோட்கான பேட்ரி போல எல்லா விஷயங்களும் மேலேயே இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேனுக்கான அந்த கவர் பண்ணுற அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் ரொம்ப மினிமல் அப்படின்னு சொன்னேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குட்டியாக நல்லாவே இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் வந்தது. இது தவிர அந்த 1200 mm ஃபேன் லீஃப் இருக்குது. ஸோ இந்த லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் மாதிரி 3 லீஃப் தான் வருது. நான் ஆர்டர் பண்ணியிருந்து அந்த வுட்டன் கலர் பேட்டர்ன். ஸோ அதனால் வுட்டன் டோனில் வருது. ஸோ பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஓவராலாக வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. அடுத்து இன்ஸ்டாலேஷன். ஒரு நார்மலான ஃபேனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அவங்க கொடுத்துருக்க எல்லா பார்ட்ஸையும் தூக்கி மாட்டணும். அதுக்கு தேவையான எல்லா ஸ்க்ரூஸும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. 1 by 1 எடுத்து நீங்கள் மாட்டிட்டு அதுக்கு ஏதோ ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டு அதை தூக்கி அப்படியே உங்களோட சீலிங்கில் மவுண்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். சிம்பிளாக தூக்கி மவுண்ட் பண்ணிட்டு உங்களோட பவர் லைனை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டு மாட்டிக்கலாம், அல்லது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா சிம்பிளாக நீங்களே மாட்டிக்க முடியும். ஸோ எல்லா ஃபேனும் மாற்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக தான் இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மாட்டின உடனே எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்தது. லுக் வைஸாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப குட்டியாக இருந்தது. பார்க்குறது அந்த வுட்டன் வித் பேக் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்லேயே ரொம்ப முக்கியமானது அதனோட மோட்டாரை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு BLDC மோட்டராக வருதுங்க. ஸோ இந்த BLDC மோட்டார் 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வருது. அதனால இது 28 வாட் தான் கன்சியூம் பண்ணும் நீங்கள் ஸ்பீட் 5ல் வைக்கும்போது. இதுவே பூஸ்ட் மோடில் போட்டிங்கன்னா கூட வெறும் 35 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 65% மேலே உங்களுக்கு உங்களோட பவரை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நார்மல் ஃபேனை விட 3 மடங்கு அதிகமாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 1700 வரைக்கும் கரண்ட் பில் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபேனில் வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்க LED லைட்ஸ். ஆமாம், இதையும் LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட் நீங்கள் உங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆப்ஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு நைட் லேம்ப் தேவை அப்படின்னா அதை ஆன் பண்ணி விடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா ஆஃப் அல்லது ஆன் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. ரெகுலரான 2 இயர் வாரண்டி. அது போக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 இயர் வாரண்டி, 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 400+ சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஆட்டம்பர்க் அப்படின்றது ஒரு நம்ப தகுந்த பிராண்ட் தான். என்கிட்ட ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு தேவை இருக்குது அப்படின்றதுனால. அடுத்து இதனோட பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1200 mm வந்த பிளேட் ரொம்பவே லைட் வெயிட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருந்தது. அடுத்து இதில் கொடுத்துருக்க ரிமோட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மினிமலான ரிமோட் தான். பெருசாக பட்டன்ஸ் கிடையாது. தேவையான ஒரு சில பட்டன்ஸோடு வருது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஆன் ஆஃப் பட்டன். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ரவுண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் பட்டனில் 5 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த 1லேருந்து 5 வரை இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் 1 அமுக்குறீங்கன்னா உங்களோட LED இண்டிகேட்டரில் 1ல் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ 2 அமுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேன் 2ல் இருக்குது அப்படின்றத 2 LED மூலமாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி 5 ஸ்பீட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் B அப்படின்ற மாதிரி ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது பூஸ்ட்டை மீன் பண்ணுது. ஸோ டேரெக்டாக உங்களோட ஃபேன் ஹை ஸ்பீடுக்கு போடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூஸ்ட் பட்டன் அமைக்கி ஹை ஸ்பீட்
ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது தவிர டைமர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேன் 1 மணி நேரத்தில் தானாக ஆஃப் ஆயிடணும் அப்படின்னா ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி 2 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படின்ற 4 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைமில் ஃபேன் ஆஃப் ஆகணும் அப்படின்றத அந்த ப்ரீசெட் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அடுத்து எல்இடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஒரு வேளை சிலருக்கு வந்து லைட் ஆனில் இருந்தால் பிடிக்காது, ஸோ கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணி வைக்க முடியும். இந்த எல்இடி பட்டனை கிளிக் பண்ணது மூலமாக அந்த எல்இடி லைட்டை தேவையான நேரத்தில் ஆஃபும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர ஸ்லீப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேன் ஒரு லாங் ரனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கம்மி பண்ணி கடைசியில் அந்த ஃபேன் ஆஃபே ஆயிரும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு டைமில் எந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட கரண்ட் பில்லை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது ஹை ஸ்பீடில் இருக்கும் உங்களுக்கு தேவையான மாதிரி, தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கம்மியாகும். ஸோ அது நமக்கு பெருசாக தெரியாது, கடைசியில் ஆஃப் ஆயிரும். ஸோ ஸ்பீட் கம்மியானதுனால அதனோட கரண்ட் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிருங்க. ஏற்கனவே இது ஒரு பிஎன்டிசி ஃபேன். இது போக கரண்ட் பில் சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரீட் போனால் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபேனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி ப்ரைஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கிற மாதிரி, ஒரு நல்லாவே காற்று வர மாதிரி, கரண்ட் பில் சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேன் இது. இந்த வுட்டன் கலர் மட்டும் இல்லாமல் ஆம்பர் ப்ரௌன், சாண்ட் கிரே, மெட்டாலிக் கோல்டு, எர்த் ப்ரௌன், பேல் ஒயிட், ப்ளூ, டார்க் வால்நட் போல நிறைய கலர் வேரியன்ட்லையும் அவைலபிளாக இருக்கு. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் ஆட்டோமேர்க் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்க. லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஎன்டிசி ஃபேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்க. தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்து வர ஒரு நல்ல ஃபேனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.